ஆவியின் வழியில் வாழ்தலுக்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. ஆவியினால் நான் ஜீவனோடு இருப்பதற்கான 3 அடையாளங்கள்: கர்த்தருக்கான பசி, அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது, கர்த்தரை குறித்த அன்பு. பசி என்றால் தேவனை, அவருடைய வார்த்தையை, கர்த்தரை அறிவதை நாடுகிற ஒரு ஆவிக்குரிய பசி. பசியை எப்பெல்லாம் நோய் பசியை இழக்கும் போது நமக்கு ஆவிக்குரிய நோய் ஆரம்பிக்கிறது. நீங்க ஆ, இந்த 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 பசியை குறித்து, ஆண்டவரை குறித்து சிந்திக்க கூட விரும்பவில்லை என்றால் உங்களுடைய உள்நிலையை அது காட்டுகிறது. உடல்ல ஒரு நோய் வந்தால் முதலிலே என்னத்தை இழக்கிறீர்கள்? பசியை இழக்கிறீர்கள். அதே போல ஆவிக்குரிய நோய் வரும்போது முதலிலே என்னத்தை இழக்கிறீர்கள்? உங்கள் ஆவிக்குரிய பசியை இழக்கிறீர்கள். 2வதாக விசுவாசம். அதுக்கு அடுத்தபடி, பசி இழந்த அடுத்தபடி நீங்கள் விசுவாசத்தை இழக்கிறீர்கள். தேவன் சொல்லுவதை நீங்கள் சந்தேகிக்க ஆரம்பிக்கிறீர்கள். முன்பு போல அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போகிறீர்கள். அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக உங்கள் இருதயம் குளிர்ந்து விடுகிறது, அன்பு தணிந்து விடுகிறது, அவருக்கான அன்பும் இழக்கப்படுகிறது. இதுதான் ஆவிக்குரிய மரணத்தின் வளர்ச்சி. பசியின் இழப்பு, விசுவாசத்தின் இழப்பு, அன்பின் இழப்பு. ஒரு ஜீவனுள்ள உயிருள்ள விசுவாசியின் அடையாளங்கள் என்னன்னு பார்த்தால், ஒரு இயற்கையான ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரு சிறு பிள்ளை ஜீவனோடு பிறக்கிறது. அது ஜீவனோடு இருக்கிறது என்பதை காட்டுற 3 அடையாளங்கள் என்ன? 1, அந்த சிறு பிள்ளைக்கு பசிக்கிறது. 2வது, இந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்கிறது, இதுதான் என்னுடைய அம்மா, இதுதான் என்னுடைய அப்பா. அதுக்கு அந்த குழந்தைக்கு பேச முடியாத இருந்த போதும் அதுக்கு அந்த குழந்தைக்குள்ளே உருவாகிற ஒரு விசுவாசம். 3வதாக அந்த சிறு பிள்ளை அன்பு காட்ட ஆரம்பிக்கிறது. அதுக்கு முழுமையாக எதுவும் தெரியாமல் இருக்கும்போது கூட அன்பு வளரத் தொடங்குகிறது. இந்த 3 காரியங்களே ஒரு விசுவாசியாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு நடந்தது. கர்த்தருக்கான பசி ஏற்பட்டது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், நாம் மீட்பை பெற்றோம் என்று யாருமே நமக்கிட்ட சொல்ல தேவையில்லை, நமக்கே புரிகிறது. 3வது, நாம் இதுவரை பார்க்காத ஒருவரிடத்திலே அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம். இது இது இயற்கையில வர்ற அன்பு இல்ல, ஆவிக்குரிய அன்பு அது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவை பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் அவர் மேல அன்பு செலுத்தவில்லை. இன்று நாம் அவரை பார்த்ததில்லை. ஆனாலும் அவரை நேசிக்கிறோம். இது ஆவியானவருடைய கிரியை, மாம்சத்தின் கிரியை அல்ல. எப்போதெல்லாம் நீங்கள் இயேசுவுக்காக பசி தாகமுள்ளவராயிருந்தால் நீங்கள் ஜீவன் உள்ளவராயிருக்கிறீர்கள். அவர் சொல்வதை விசுவாசிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜீவனுடன் இருக்கிறீங்க. நீங்க அவரை பார்க்காமல் இருந்தும் அவரை நேசிக்கும் போது நீங்கள் ஜீவனுடன் இருக்கிறீர்கள். ஆமென். சகோதரனே, சகோதரியே, மாம்ச இயல்புக்கு போஷிப்பதை நிறுத்து. ஜீவனை தெரிந்து கொள். இப்போ என்ன செய்றீங்க? உங்களை உள்ளிருந்து அழிக்க ஆரம்பித்து பின்பு உங்களை வெளியேயும் அழிக்கப் போகும் விஷயங்களிலே நேரத்தை செலவழிக்கிறீர்களா? அதை நிறுத்து. சமூக ஊடகங்களையும் தொலைக்காட்சியும் பார்க்க வேண்டாம். இயேசுவுக்கு அருகில் அழைத்து செல்லாத எந்த செய்தித்தாளோ புத்தகங்களை படிக்க வேண்டாம். பவுல் திமோத்தியிடம் இதே ஒரு எச்சரிக்கையை சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் ஒரு சேவகன் இந்த உலக வாழ்க்கையின் காரியங்களிலே சிக்கிக் கொள்வதில்லை என்று. இது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். உள்ளே உள்ள ஒளி போகாதபடி கவனமாயிருங்கள். லூக்கா 11:35 இயேசு எச்சரிக்கிறார். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இது மிகவும் பயம் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி இருளாகாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளு. நீங்கள் மாம்சத்திற்கு விதைத்தால் அழிவை அறுப்பீர்கள். ஒளி போய்விடும், பழைய இருள் திரும்பிவிடும். அது உங்களுக்கு பிடிக்காத காரியம். உங்கள் இரட்சகரை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையிலே அவரோடு நேரத்தை செலவிடுங்கள். அவர் தம்முடைய வேத வசனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அந்த வேதம் வாசிக்க தொடங்கும் போதே கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அவர் தமது வார்த்தையை அந்த அளவுக்கு வெளிப்படுத்துவார். பசி உங்களுக்கு திரும்பும்போது நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் விசுவாசமும் உயிரோடு இருக்கும். உங்கள் அன்பு வளர்ந்து மேலும் மேலும் வளர்ந்து அவருடைய அன்பு உங்களை முழுமையாக ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். இது மிகவும் விலைமதிப்பற்ற ஒரு அனுபவம். அதற்கு பிறகு அவருடைய சத்தியம் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும். ஆமென்.